A solid is consisting of a right circular cone of height 120 centimeter and radius 60 centimeter standing on your hemisphere of radius 60 centimeter. Okay, it's a quite straightforward question now. எல்லாமே டைரக்டா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. Clear? And it is placed upright in your right circular cylinder full of water such that it touches the bottom. Actually now here we are dealing with the three shapes. Usually இதெல்லாம் delted portion சொல்றாங்க, but don't worry, நம்ம கத்துக்கலாம் வந்தா நம்ம போடலாம் இல்லையா, அதனால. And it is easy தான். Question தான் lengthy, but concept is very easy. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். First of all ஒரு சாலிட் இருக்கு, அந்த சாலிட்ன்றது காம்பினேஷன் ஆஃப் டூ ஷேப்ஸ் இல்லையா, அந்த சாலிட்ன்றது அது காம்பினேஷன் ஆஃப் டூ ஷேப்ஸ். என்னென்ன ஷேப்ஸ்? கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். கிளியர்? கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். அப்போ கோனோட இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன? கோனுக்கு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கோனோட ரேடியஸு? 60 சென்டிமீட்டர். ஹைட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 120. ஓகேவா? ஹைட்டு 120 சென்டிமீட்டர். குட். ஹெமிஸ்பியரும் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹெமிஸ்பியர் ஷேப்பும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் அதர் ஷேப், த செகண்ட் ஷேப். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் ரேடியஸ், தட் இஸ் ஆக்சுவலி 60 சென்டிமீட்டர். இது ரெண்டும் சேர்ந்து தான் சாலிட் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்து தான் என்னது எனக்கு சாலிட். சப்போ ஒரு கோன் இருக்கு, கோன்ன்றது எது மேலே இருக்கு? ஹெமிஸ்பியர் மேலே இருக்கு. ரெண்டுத்தோட ரேடியஸும் 60 சென்டிமீட்டர் தான். ஸோ தட் இஸ் இட் இஸ் எக்ஸாக்ட்லி சர்மவுண்டட். புரிஞ்சா? எனி டவுட்? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். அடுத்தது என்ன ஃபர்தரா? It is placed upright in your right circular cylinder like this, upright right circular cylinder such that it touches the bottom of the cylinder. Okay, அப்போ இங்கே என்ன பண்ணுது? மீன் எக்ஸாக்டாக இது டச் பண்ணுது. கிளியராக? இது என்ன பண்ணுது? எக்ஸாக்டாக டச் பண்ணுது. நான் வரைகிறதுக்கு முன்னாடி மெஷர்மெண்ட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் நான் வரைஞ்சா உங்களுக்கு கரெக்டாக புரியும். கிளியர்? வாட் இஸ் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் சிலிண்டர்? சிலிண்டர் என்ன மெஷர்மெண்ட்ஸ் என்னென்ன? If the radius of the cylinder is 60 centimeter, cylinder அடுத்தது மூணாவது ஷேப், radius என்னது? 60 centimeter and height is 180 centimeter. Clear? Are you able to understand? Good. So இப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சாலிடோடைய சாலிட் கோனும் ஹெமிஸ்பியர் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹைட் கிடைக்கும் பார்த்தியா, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு த ஹைட் ஆஃப் த சிலிண்டர். கேன் யூ ஏபிள் டு see that? ஹைட் ஆஃப் த கோன் எவ்வளோ? 120. ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர் எவ்வளோ? 60. தட் மீன்ஸ் ஹைட் ஆஃப் த ஹெமிஸ்பியர் என்ன உனக்கு? 60 தான். அப்போ வாட் இஸ் 120 plus 60? 180. தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர். புரிஞ்சா? அப்போ தட் மீன்ஸ் it is exactly touches, and also you can see that the radius of the cylinder is 60 centimeter. அப்போ எக்ஸாக்ட்டா என்ன பண்ணுது உங்களுக்கு? எல்லா சைட்ஸையும் டச் பண்ணுது and பாட்டமையும் டச் பண்ணுது. it is exactly ending at a clear, it is exactly ending at the base of the cylinder. Are you able to see that? புரிஞ்சுக்க முடியுதா? கரெக்டா முனைய தொத்து நிக்குது. Clear? Are you able to see that? Okay, good. Question என்ன இப்போ? Find the volume of water left in the cylinder. That means before இந்த ஆப்ஜெக்ட் இந்த சாலிட உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அது ஃபுல்லா தண்ணி இருக்கு, வாட்டர் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்ச உடனே என்ன ஆகும்? வாட்டர் will flow, right? Isn't it? வாட்டர் இப்போ வெளியே விழுந்துடும், வெளியே வரும். அப்போ எவ்வளோ தண்ணி வெளியே வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? அதையும் பண்ணணும். அண்ட் எவ்வளோ தண்ணி இருந்ததும் தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக once the solid is kept inside, how much water is left in the cylinder நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ left in the cylinder எங்கெல்லாம் தண்ணி இருக்கும்? எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி இருக்கும் இல்லையா? இந்த இடம்லாம் தண்ணி இருக்கும். உனக்கு புரிஞ்சா? question புரிஞ்சா? first of all, are you able to see that? question என்னன்ட்டு? good. actually இப்போ வந்து இந்த சம்மை வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சி கடைசியாக மைனஸ் பண்ணுறாங்க.
okay va, but I am not doing it from the beginning. I am teaching you to make a statement, single statement to describe what we need to find, okay va, and then using the formula adiyum simple ah ungalku enna pandren simplification panni kudukuren, clear? So adu understand pannikonga. Okay, good. So now what we need to find the volume of water left in the cylinder. adu அப்படியே ஸ்டேட்மென்ட், adu அப்படியே ஸ்டேட்மென்ட் எழுதலாம். Volume of water left in the cylinder. ஆமாவா இல்லையா? குட். என்ன இருக்கும் இது? வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் தி சிலிண்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கணும் இல்லையா? கரெக்ட் தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். குட். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சோம் மொத்தமா. ஓகே, குட். இப்போ எப்படி என்னால மிச்சம் இருக்க தண்ணி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும்? எவ்வளோ தண்ணி வெளியே போச்சுன்றது கண்டுபிடிச்சா தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். Volume of water left over is equals to volume of cone plus hemisphere. That is the volume of the solid. இதுதான் இங்க எழுதப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன், சொல்லப்படாத ஒரு இன்ஃபர்மேஷன். அது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒரு சாலிட் நான் உள்ள வைக்கிறேன்னா எவ்வளோ தண்ணி வெளியே வரும், எவ்வளோ தண்ணி ரைஸ் ஆகும், ரெண்டுமே ஒன்று தான். எவ்வளோ வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் உள்ள போதோ அவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் வில் பி ரைஸ்ட், தட் மச் வால்யூம் ஆஃப் வாட்டர் வில் பி ஃபால் அவுட். புரிஞ்சா? கிளியரா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் த வாட்டர் இன் த சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன் பிளஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். எனி டவுட்? அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டாலே யூ வில் கெட் த ஆன்சர். புரிஞ்சா? தெளிவாக கண்டுபிடிச்சிக்கோங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இந்த சிலிண்டர் தான். இதே இன்னொரு கொஸ்டின் கேட்போம், வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபெல் அவுட், ஃபால் அவுட் ஃப்ரம் த சிலிண்டர், அதை கேட்பான். அப்போ என்ன பண்ணோன்னே வெறும் வால்யூம் ஆஃப் கோன் அண்டு ஹெமிஸ்பியர் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஆட் பண்ணி. புரிஞ்சா? ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ ரீட் த கொஸ்டின் and find accordingly. Can carefully also. So now very simple, right? So what is the volume of cylinder formula? Pi r square h. See, one thing you have to understand, h1 and h2. h1 is talks about cone and h2 is talks about a cylinder. Now since the radius are same, I am going to keep radius r is equals to r. Okay. So volume of cylinder is pi r square h2. Volume of cylinder is pi r square h2. Any doubt? Good. Minus சொல்றதுக்கு மைனஸ் கொடுத்துலாமா உள்ள மல்டிப்ளை பண்ணி? ஓகே, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது தப்புன்றாதீங்க. பிராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது இந்த மைனஸ் ரெண்டுத்துக்குமே போகணும். ஸோ therefore it will become minus volume of cone minus volume of hemisphere. அப்போ minus volume of cone is equals to 1/3 pi r square h. கோனுடைய ஹெச்ன்றது h1 மைனஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். வாட் இஸ் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர்? வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் 2/3 pi r cube. ஈஸியாக இருக்கா? அப்போ ஃபார்முலாஸ் ஆர் வெரி மச் இம்பார்ட்டன்ட். கிளியரா? குட். ஸோ நவ் காமன் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் எதெல்லாம் காமன் பண்ண முடியும் எல்லாத்தையும் காமன் பண்ணுங்கள். காமன் அவுட் பண்ணும்போது உங்களுடைய சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக ஆகிடும். நீங்கள் திரும்ப திரும்ப மல்டிப்ளை பண்ண வேண்டியது இருக்காது. ஓகேவா? குட். அப்போ எதெல்லாம் காமன் பண்ணலாம்? பை ஆர் ஸ்கொயர். எல்லாத்துலேயும் என்ன இருக்குது உனக்கு? பை ஆர் ஸ்கொயர் இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்கிறது தான் நீ காமன் அவுட் பண்ணணும். புரிஞ்சா? எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? பை ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? பை ஆர் ஸ்கொயர். இன்கேஸ் நீ 1/3 pi r ஸ்கொயர் எடுத்தா நான் இங்கே 3h2 போட வேண்டியது இருக்கும். எல்சிஎம் அது உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சா நீ டைரெக்டாக போடலாம். அதர்வைஸ் அட் திஸ் ஸ்டெப் யூ ஜஸ்ட் டேக் ஒன்லி pi r ஸ்கொயர். கிளியரா? ஸோ நவ் த நெக்ஸ்ட் இஸ் h2 மைனஸ் h1/3. கரெக்டா? எஸ் h1/3 மைனஸ் பை ஆர் ஸ்கொயர் தான் எடுத்துகிட்டு. அப்போ என்ன இருக்கு? அங்கிறது 2r இருக்கும். ஒரு r இருக்கும் இல்லையா அங்கே. ஸோ தட் மீன்ஸ் த ரிமைனிங் இஸ்
2r by 3. Any doubt? Clear? இப்போ LCM எடுத்தா என்ன வரும் எனக்கு 3. அப்போ இந்த LCM எடுக்கிற வேல்யூவை c pi r square 3. அப்போ இங்க 3h2 minus h1 minus 2r ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 நீங்க அங்கே கூட வச்சுக்கலாம். Now you just give the values. What is pi? 22 by 7. R is how much? 60 into 60 into h2. H2 is how much? 180. 3 into 180 minus h1 is how much? 120. ஓகே, இந்த இடத்துல நம்ம இங்க 3 வந்து LCM எடுக்க வேணாம். ஓகேவா? ஈஸி தான் கால்குலேஷன், நம்ம அப்படியும் போடலாம், தப்பு கிடையாது நான் போட்டது. இப்போ நம்ம இங்கே அப்ளை பண்ணிடுவோம், ஏன்னா இங்கே கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அதனால தான், தப்பு கிடையாது கற்றுக்கும் போது. 22 by 7 r square is how much? 60 into 60. Now you see how much is it? h2 180 minus h1 is how much? 120 by 3 minus 2r. R is how much? 60. 2 into 60 120. புரிஞ்சு கூட ஸ்ட்ரைட்டா போடலாம்ல அத. இப்போ 120 by 3. கிளியரா? புரிஞ்சு என்னன்னு? குட். சோ அப்ப இங்க என்ன இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆனா எனக்கு 40. இது கேன்சல் ஆனா இங்க 40. What is minus 40 minus 40? Minus 80. What is 180 minus 80? 100. So now you have 22 into 60 into 60 into 100 divided by 7. So since no number in the numerator can be divided by 7, so you just multiply everything and finally you divide by 7. Okay va? So என்ன பண்ணுங்க, இப்போ numerator full multiply பண்ணி எனக்கு எவ்வளவு ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. Clear? Have you calculated? So now tell me, what is 22 into 36 actually? 22 into 36 number, how much you got? So okay, overall tell me how much you got. 22 into 3600 into 100. ஏன்னா அப்போ ஏன்னா மாற்றி திடீர்னு நடுவில் மாற்றிக்கிறா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. 79 lakh 20,000. Good. And divided by 7. What is the division of 79 lakh 20,000? Slowly. 1131,428.5. Clear? Okay, actually 2 decimal it's enough. 1 decimal is also enough. Is it? What are we finding? Volume of water left in the cylinder. Therefore we are dealing with the centimeter, so it is centimeter cube. At the end you have to give the statement. Okay, therefore volume of the water left in the cylinder is 11,31,428.5 centimeter cube. Clear? Good. So some cases, in the cases linga 22 by 7 க்கு பதிலா in case it is given 3.14, எப்படி 3.14 கொடுத்தாங்கன்னா இந்த calculation இன்னும் ஈஸி ஆயிடும். இந்த calculation இன்னும் ஈஸி ஆயிடும். See how it is. 22 by 7 க்கு பதிலா if pi is equals to 3.14 அப்படினா 3.14 into 60 into 100 ஆயிடும். That is 3.14 into 100 is equals to 314 into 3600. ஓகேவா? ஸோ இதனுடைய கால்குலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா how much? 11,000 11,000. ஓகே, 400 சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஆக்சுவலாக 11,30,400 சென்டிமீட்டர் கியூப். அதாவது 314 and 36 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 11,304 வரும். அதான் நீங்கள் சொன்னீங்க. ஸோ கூட நமக்கு என்ன இருக்குங்க, ஒரே 100 இருக்கு. Therefore you have to increase 2 more zeros in the answer. That is actually 30,400 centimeter cube. Clear? So it is other way of finding when pi is 3.14. அப்போ pi is 3.14 போது ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். whereas 22 by 7 நம்ம மல்டிப்ளை பண்ணி 7 ஆலையும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? காப் பண்ணிக்கலாம்.